அதிகாலை 2 மணி வரையும் திருவிழா நடந்தது. அதையும் தாண்டி நடந்ததுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. சோசியல் மீடியாக்கள், இந்தியாவினுடைய அத்தனை மீடியாக்கள், உலகத்துல இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் இதெல்லாமே வந்து ஆச்சரியமா அப்படியே கொண்டாடுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. மகளிர் உலக கிண்ணத்தை இந்தியா வெற்றி கொண்டது. உலக கிண்ணங்கள் இந்தியாவின் வசமாகிக் கொண்டு எல்லாமே இப்பொழுது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்று சொல்லப்படுகின்ற அடுத்த கட்ட, அதை நாங்கள் எப்பொழுது மினி உலக சொல்வோம் பேச்சு வழக்கில். எனவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியாவின் வசம் இருக்கின்றது. T20 அவ்வாறு இருக்கின்றது. மகளிர் உலக கிண்ணம் அப்படித்தான் ஏசியா கிண்ணம், ஆசியா கிண்ணம் இந்தியாவிடம் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்தியா எல்லாவற்றையும் தூக்கி எடுத்து அசுர பலத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆண்கள் கிரிக்கெட் பலம் என்பது சந்துரு ஏற்கனவே இந்தியா வளர்ந்து விட்டது எங்களுக்கு தெரியும். 2011 உலக கிண்ணத்தை கைப்பற்றியதில் இருந்து அரையிறுதி போட்டிகள், இறுதிப் போட்டி வரை எங்கு போட்டிகள் நடைபெற்றாலும் இந்தியாவுடைய ஆதிக்கம் அங்க இருக்கு. அதாவது முதல் 4 இடங்களுக்குள் நிச்சயமாக. இப்பொழுது என்ன பொறுத்தவரையில் முதல் 2 இடங்களுக்குள் வந்து விட்டார்கள். தரப்படுத்தலில் முதலாவது இடம் மாறி மாறி வர வந்து கொண்டிருக்கின்றன. 3 வித கிரிக்கெட் போட்டிகளிலுமே ஆதிக்கம் செலுத்துகின்ற அணியாக இருந்தது. மகளிர் அணி கொஞ்சம் அப்படி இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த இடங்களில், அதாவது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் விழுந்து போய் கிடக்கின்றது, உலக கிண்ணத்திலேயே இருக்கவில்லை. எனவே இவற்றோடு போராடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் இந்த உலக கிண்ணத்தில் அந்த அணிகள் யாவற்றையும் வீழ்த்தி இப்பொழுது கிண்ணத்தை கைப்பற்றி இருப்பது இந்திய மகளிர் அணியும் முதல் தர அணி என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையினை நிரூபித்தது. முதல் தடவையா வந்து ஏற்கனவே அவங்க இறுதிப் போட்டிக்கு போயிருந்தாலும் முதல் தடவையா இந்த உலக கிண்ணத்தை வென்றிருக்காங்க. இந்த உலக கிண்ணம் ஆரம்பித்த நாள்ல இருந்து நாங்க சொன்ன ஒரு விஷயம், இந்திய அணி வந்து ஒரு திடமான இடத்தை இந்த உலக கிண்ணத்துல பதிப்பாங்க. ஆனா 2 பேருக்குமே நம்பிக்கை இருந்தது இந்த முறை கிண்ணத்தை இந்தியா வெற்றி பெறும் நிகழ்ச்சியில் சொல்லுங்க. இந்தியா ஒன்று ஆஸ்திரேலியா அல்லது இந்தியா அப்படின்றதுதான் எங்களுடைய கணிப்பாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து ஆஸ்திரேலியா அவ்வளவு பலமான அணி. இந்தியா இந்த முறை ஏதாவது ஒரு வழியில், அதாவது ஏதாவது ஒரு வகையில போராடும் அப்படின்றது. ஏன்னா இலங்கையிலையும் இந்தியாவிலும் இந்த போட்டிகள் தொடர்ச்சியா நடக்க போகுது. இது ஒரு பெரிய பலமா இருக்கும் இந்திய அணிக்கு. ஆனா இலங்கையில் நடந்த போட்டிகள், பல போட்டிகள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மழை காரணமாக அது நிறைய போட்டிகள், அப்புறம் இந்த காலத்துல மழையே இல்லை. ஆனா அந்த நேரத்துல பெரிய அளவா மழை பெஞ்சது. அதான் இலங்கையில வந்து மழை காலத்தில் போட்டிகள் வைப்பதில்லை, போட்டிகள் வைக்கின்ற வேளையில் மழை பெய்யும். இதுதான் இங்க நடக்கிற பெரிய ஒரு நமக்கு நடக்கிற அந்த என்ன சொல்றது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்திய அணி நேற்று விளையாடினதை பத்தி ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது இந்திய அணி இந்த போட்டியில நாணய சுழற்சியில நடந்ததுல இருந்து இந்த போட்டியை எப்படி கையாண்டது அப்படின்ற, ஆண்கள் உலக கிண்ணத்தையும் கூட, ஆண்கள் போட்டியையும் கூட மிஞ்சிற அளவுக்கான பந்து வீச்சா இருக்கட்டும், களத்தளப்பாக இருக்கட்டும், துடுப்பாட்டமாக இருக்கட்டும், இறுதியா வந்து தென்னாப்பிரிக்கா அணியை ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றது, ஓட்டங்களை பெற முடியாம மிக பாரியளவாக கட்டுப்படுத்தியது சுழல் பந்து. ஆரம்ப துடுப்பாட்டத்தின் போதும் சந்திரு வளமையாக எங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் போட்டிகள் பார்க்கின்ற வேளையில் ஒருவர் அடிப்பார், இருவர் அடிப்பார், இடையிடையே 1-2 சேர்ந்து அடிப்பாங்க, இடையிடையே 1-2 பேர் சொதப்புவார்கள், குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழப்பார்கள். ஸ்கோரை சொன்னா சொதப்பினார்கள் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. பாருங்கள், ஓட்டங்களை அப்படி ஓடல் சொல்கின்றேன். 45, 87, 24, 20, 58, 12, 34, இறுதியாக 3 ஆட்டம் இழக்காமல். எனவே சகலுடைய பங்களிப்பும் அங்கே இருக்கின்றது. இதன் காரணமாக 298 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இது என்ன மகளிர் போட்டிகள்ல பெரிய இலக்கு. இந்திய மகளிர் அணி என்பது நேற்றைய தினம் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த ஒரு பலமாக வெளிக்காட்டப்பட்டது. அங்கே தெரிந்தது களத்தடுப்பாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னது போன்று பின்னர் பந்து வீச்சு, சுழல் பந்து வீச்சாளர்களின் சாதகத்தன்மையை நேற்றைய தினம் சரியாக பாவித்தாங்க. அதிலும் நேற்றைய தினம் எங்கே பாருங்க அந்த பந்து வீச்சை மாற்றவே இல்லை. அதே போன்று அவர்களுடைய முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர் தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்றார். உபாதையிலிருந்து மீண்டு வந்த ஷஃபாலி வர்மாவை நேரடியாக அரையிறுதி போட்டிக்குள் உள்வாங்குகின்றார். உண்மையில் அது பெரிய ரிஸ்க். முதல் சுற்றுல விளையாடவே இல்லை. ஆனா அவர்களின் முக்கியமான வீராங்கனை 21 வயது தான். ஆனால் அவரை உள்ளே எடுக்கின்றார்கள். இறுதிப் போட்டியில் அவரிடம் பந்து வீச்சை கொடுக்கின்றார்கள். தேவையான ஒரு பிரேக் த்ரூவையும் அவர் எடுத்துக் கொடுக்கிறார். எனவே இவை அந்த 2011ஆம் ஆண்டு தோனியின் முடிவுகள் போன்று ஹர்மன்பிரீத் கௌரின் முடிவுகள் சில சரியான முறையில் அமைந்தன. எனவே இதன் அடிப்படையில் ஊட்டக்கூடியதாக இருந்தது. மறுபுறத்தில் தென்னாப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்கு வந்ததும் கூட தென்னாப்பிரிக்கா அணியை வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நான் ஏற்கனவே சொல்லி நாங்கள் போன வீடியோல சொன்னோம். தென்னாப்பிரிக்கா அணி ஏற்கனவே 100 ஓட்டங்களுக்குள்ள ஆட்டம் இழந்த 2 சந்தர்ப்பம் கூட நடந்த இந்த மகளிர் போட்டியிலேயே. எனவே 2 போட்டிகளில் அதிரடியாக அடித்தாடினார்கள். யாரும் எதிர்பாராத விதமாக வந்து அடித்தாடினார்கள். அதன் காரணமாக தான் உள்ள வந்தார்கள். அந்த வெற்றிகள் பெற்றுக் கொடுத்தன. ஆனால் இவர்கள் கன்சிஸ்டன்டாக தொடர்ச்சியாக, இப்பொழுது ஆஸ்திரேலியா மாதிரி ஏனைய அணிகள் போன்று இந்திய அணியும் கூட சொல்லலாம்,
எனவே அப்படி தொடர்ச்சியாக வெல்லவில்லை. இன்னொரு பிரச்சனை, ஆரம்பத்தில் அல்லது அரையிறுதி போட்டி வரை வருகின்ற வேளையில் இந்தியா வெற்றி பெற வேண்டிய 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது. ஆஸ்திரேலியா அணியுடனான முதலாவது போட்டியிலும் அதே நிலைமை. எனவே அதன் காரணமாக தான் ஆஸ்திரேலியா இந்தியா மீது ஒரு அவநம்பிக்கை வந்தது. 4வது இடத்துக்கு சென்று விட்டார்கள். ஆஸ்திரேலியாவை அரையிறுதியில் சந்திக்க போகின்றார்கள். இது முடியுமா, ஆஸ்திரேலியாவோடு ஏழுமா என்கின்ற ஒரு விஷயம் வந்தது. ஆனால் அது ஏழும் என்று சாதித்து காட்டியதும் நிச்சயமாக கிண்ணம் அவர்களிடம் என்பது உறுதியானது. ஆஸ்திரேலியாவை அடித்து முதல் ரேங்க்ல இருந்து அடிச்சு வெளியே அனுப்பினது என்றது இந்தியா போன போட்டியோட இந்த உலக கிண்ணத்தை வென்றதற்கான 60% தாண்டி இருந்தது. இறுதி வரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணி போராடியது. குறிப்பாக அவருடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை அணியின் தலைவி 101 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த 101 ஓட்டங்கள் வெளியே தெரியவே இல்லை. சந்துரு, உண்மையில் அவருடைய துடுப்பாட்டம் நல்ல முறையில் அமைந்தது. இறுதி வரைக்கும் ஒரு இந்தியாவின் யுக்தியா அல்லது தென்னாப்பிரிக்கா அதை செய்து கொண்டதா என்பது தெரியவில்லை. எனக்கு நேற்று போட்டியை பார்த்த அளவில் இந்தியா அந்த யுக்தியை பாவித்தது போல் தென்பட்டது. அதாவது அவர் ஒரு புறத்தில் இருக்கின்றார், அவர் அப்படியே மற்றவர்களை அட்டாக் பண்ணுவது, அதே போன்று ஏனைய பந்து வீச்சாளர்களுக்கு பந்துகளை வீசி 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 ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது. இவரை பற்றி அவ்வளவாக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இவர் ஒரு துடுப்பாடு, இவங்க ஒரு துடுப்பாடு வீரர், இவங்களோட மோதிரத்தை விட மற்றவர்களை தட்டி மற்ற பக்கங்கள் வீழ்கின்றன, மற்ற பக்கம் இலகுவாக இருக்கிறது. எனவே மற்ற பக்கத்தை குறிவைப்போம் என்பதையும், களத்தடுப்பு வியூகங்கள் செய்ததையும், சில களத்தடுப்பு வியூகங்கள் எதிர்பாராத வியூகங்களை செய்த போலையிலும் அது தென்பட்டது. அவங்க இறுதி வரைக்கும் நின்றாங்க. ஆனா இறுதியில் நின்று ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தனி நின்று அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஆட்டமிழப்பு நடந்துட்டு, அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு பிறகு 2 விக்கெட் தான் இருந்தது. அங்கால இந்த வெற்றிகள் எல்லாம் எவ்வாறு சாத்தியமாகின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு முகாமைத்துவம் எவ்வாறு தன்னுடைய வீரர்களை எப்படி செயல்படுத்துகின்றது என்பது கடந்த 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்குள் என்று நம்புகின்றேன். ஆண்களுக்கான கிரிக்கெட்டில் என்ன சம்பளம் வழங்கப்படுகின்றதோ அதே சம்பளம் மகளிருக்கு அறிவிக்கப்பட்டது. 120 கோடி வழங்கியிருக்காங்க. இப்ப இந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்காக இந்த வீராங்கனைகளுக்கு இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை இந்த உலக கிண்ணம் வரை பயணித்த வீரர்கள், அதோடு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், பயிற்சியாளர்கள், தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்த்து 120 கோடி. இதேதான் ஆண்களுக்கு வழங்கினாங்க. 125 கோடி இந்திய மதிப்பு என்பது சந்துரு இந்த 500 கோடி அளவில் இருக்கின்றது. எந்த பெரிய பணம் இது. அவர்களுக்கு பங்கிடுகின்ற வேளையில் பெரிய தொகை ஒன்று கிடைக்கின்றது. இதிலும் பார்க்க போட்டிகளில் பங்கு பெற்றியதற்கான ஊதியம் கிடைக்கும், வருடாந்த சம்பளம் கிடைக்கின்றது. எனவே மகளிரும் கோடீஸ்வரிகளாக இருக்கின்றார்கள். ஆண்கள் கிரிக்கெட் எப்படி இந்தியாவில் இருக்கும் அதே மாதிரியான ஒரு சம பலத்தையும் சம பங்கையும் வழங்கணுன்றதுக்காக தான் இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க பரவலாக பேசப்படுது. எனவே அதன் அடிப்படையிலும் கூட இந்த மகளிர் அணியும் ஃபுல் எஃபர்ட் போட்டு இப்பொழுது செய்து காட்டியிருக்கின்றார்கள். இனி அடுத்த 4 வருடங்கள் உலக சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் என்ற பட்டத்தோடு இந்திய மகளிரும் செல்ல போகின்றது. நேற்றைய போட்டி பெரிய ஒரு வெற்றியோடு நாம பார்த்தாலும் கூட நேற்று இன்னும் ஒரு முக்கியமான போட்டியை இந்திய அணி வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையில இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற T20 போட்டிகளுடைய 3வது போட்டியை வென்றிருக்காங்க. இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. இந்த 2 போட்டிகளையும் தொடர்ச்சியா வேண்டாம் இந்த தொடரை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒன்று சமநிலை இருக்கு. இப்ப 5 போட்டிகள் ஒன்று இல்ல நடக்கல. இப்ப 4 போட்டிகள்ல ஒரு போட்டி ஆஸ்திரேலியா, அடுத்த போட்டி இந்தியா, இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. 3 முடிவடைந்தது. இந்த 2ஐயும் இந்தியா வெற்றி பெற வேண்டும். தொடர் வெற்றியினை பெறுவதற்கு இந்தியா தொடரை வெல்லும் என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொள்கின்ற விடயம். என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். நேற்றைய தினம் டிம் டேவிட் 129 மீட்டருக்கு 6 அடிச்சார். என்ன ஒரு சிக்ஸர்! இதுவரைக்கும் அடிச்ச சிக்ஸர்லேயே மிக நீண்ட சிக்ஸராக இது மாறி இருக்கின்றது. அடிக்கப்பட்டது. ஆனால் அவரையும் குறிவைத்து தூக்கி ஆட்டமிழக்க செய்து அதோட போக்கை மாற்றிக்கொண்டது. 32 பந்துகளில் அவர் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். என்னதான் நீங்க அடித்தாலும் அடியுங்க, நாங்க வெற்றி பெறுவோம் என்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சந்துரு ஆஸ்திரேலியாவின் பக்கமாக வாய்ப்பு போனது. ஆரம்ப விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் நேற்று துடுப்படுத்த ஆடிய வீதம், நேற்றைய தினம் பந்து வீச்சில் ஹர்ஷித் ராணாவை நிறுத்தி வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். சஞ்சு சாம்சனை நிறுத்தி ஜிதேஷ் சர்மாவை கொண்டு வந்திருந்தார்கள். இறுதி நேரத்தில் சுந்தர் சர்மா இவர்கள் தான் போட்டியினை மாற்றினார்கள். 2 பேரையும் அணிக்குள்ள கொண்டு வந்து சரிதாண்டாப்பான்னு சொல்ற மாதிரி விஷயத்தை மாத்திருந்தாங்க. அவங்களோட இணைப்பாட்டமும் நல்ல முறையில் அமைந்தது. ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சுக்கு எதிராக இந்த அளவு துடுப்படுத்த ஆடுவது 188 ஓட்டங்களை 87 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு, அதை துரத்தி அடிப்பது என்பதும் அவ்வளவு இலகுவானது அல்ல. அதிலும் 18.3 ஓவர்கள் இன்னும் 9 பந்துகள் இருக்கு. அப்ப இன்னொரு 20-25 ரன் இன்னும் அடிச்சுக்கலாம். எனவே இது ஒரு பெரிய வெற்றி. 2 ஒரே நாள் வெற்றிகளை பெற்றது இந்தியா. இந்தியா 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 நேற்று முழுவதும் இன்றைக்கு முழுவதும் அப்படிதான் இருக்க போகுது. இந்த கிழமை முழுவதும் அப்படிதான் இருக்க போகுது. இந்த விஷயங்கள்லாம் இப்படி போய்கொண்டு கேட்க நாங்கள் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்க வேளையில் இலங்கை தொடர்பில் பல சிக்கலான விஷயங்கள்,
பல முக்கியமான விஷயங்கள். பாகிஸ்தானுக்கு இந்தியா செல்ல போகின்றது, இலங்கை பாகிஸ்தானுக்கு செல்ல போகின்றது, அந்த விஷயங்கள் இருக்கின்றன. அதே போன்று ஆசிய கிண்ணம் இன்னும் கொடுக்கல தானே, கொடுக்க போறாங்களாமே, அது சம்பந்தமா நாங்க தனியா பேசுவோம். சரி, நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. என்னடா ஆசிய கண்டம் முடிஞ்சு கொடுக்க போறாங்க, அது ஏற்கனவே வாய்க்கால் தகராறு கிளிப்பு கொடுக்க போறாங்க. என்ன வாய்க்கால் தகராறு, இதற்கிடையில் பாகிஸ்தான் இந்தியா மீண்டும் ஒரு தடவை சந்திக்க போகின்றது என்ற தகவல் ஒன்று இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் அவை பற்றி மீண்டும் பேசுவோம்.